இதுதான் நடைய. ஆமா அப்படியா? ஆமாங்க. போனால் போகட்டும் எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்கு. நீங்க தான் எல்லாரும் போக சொன்னீங்க. பேசுறதுக்கு இன்னைக்கு டைம் இல்ல. சரி, உன்னை கூட பேசக்கூடிய ஆக்கிட்டு இன்னைக்கு நான் போடல. சரியா? ஓமையா? இல்லடா, நான் பொறுமையா இருக்கணும் இன்னைக்கு. நீ பொறுமையா இருக்கணுமா? ஆமா. அப்பனும் உங்களை பயங்கரம் பேசணும்னா அப்படின்னா பேசுவேன். ஆமாண்டா, நீங்க அடிக்க மாட்டீங்கல்ல, வரும் கொஞ்சம் உசார பேசிக்கும். அப்படின்னா எப்படி பேசணும்? எப்படி பேசணும்? வாங்க போங்கன்னு கை கட்டி வாய் கட்டி கரங்கள் கட்டி செவி கொடுத்து தர்மராஜர் சொல்றதா கேட்கணும். நீங்க சொன்னதை நாங்க கேட்கணுமா? அப்புறம் சரி சொல்லுங்க. எப்படி பேசுறாங்க பாரு. எல்லாம் எல்லாட்டு கூட்டி ஓத்தவனுங்க அப்படிதான் பேசுவாங்க. நீ கம்முனு இருங்க, போறீங்க. சரி, நீர்பலம், நெருப்பு பலம், வாயு பலம், கனபலம், ஐந்து பொருந்தது. தேன் பந்தலிலே தேனாக நழுவி நாவிலே விழுந்த எப்படி தித்திக்கும்? எப்படி தித்திக்கின்றீங்க? எப்படி இனிக்கும்? நன்றாக இனிக்குங்க. அதுபோல இந்த நாட்டினுடைய பெயர் என்ன? நாட்டுடைய பேர் தமிழ்நாடு. இல்ல லக்கம்பட்டிங்க. அதாவது லக்கம்பட்டி. இன்று கிராமத்தில் நமக்கு ஒரு தாய் திருநாடாக ஆக வேண்டும். அப்படியா? லக்கம்பட்டி கிராமத்திலே ஆணாக பிறந்த அப்பமார்களும், பெண்ணாக பிறந்த தாய்மார்களும், ஆணாக பிறந்த அப்பமார்களும், வாலிபர்களும், நண்பர்களும், இன்னும் இருக்கக்கூடிய வெளியூரிலிருந்து வருகை தந்த பெரியோர்கள் சிறியோர்களும், உற்றார் உறவினர்கள், மாமா மச்சான் தான் ஆத்தமாருங்க மாமாமார்கள் இருக்கிறாங்க. சரி, ஆமா. இச்சபையிலே நம்ம தெய்வலோகத்தில் கூட்டியிருந்தால் என்ன சபை? தெய்வ சபை. நாம கூட்டியிருப்பது ராஜ புண்ணிய சபை. ராஜ சபை கூட வேண்டிய காரணம் ஏது? எதற்காகன்றீங்க? சங்கிலி மாரியாம மகளை கெடுத்திருக்கிறாங்க. ஏனுங்க மாவிளக்குங்க சங்கிலி மாரியம்மன். சிறிய சக்தி வாய்ந்த அகலண்ட கோடி பிரபண்ட நாயகி மாரியம்மன், சங்கிலி மாரியம்மன் திருவிழா முன்னேற்று பெரியோர்கள் நியமித்து சிறியோர்கள் அரங்கேற்றக்கூடிய நாடகம் என்ன? என்ன நாடகம்ன்றீங்களா? இந்த நாடகம் கையில் நாடகம். என்ன நாடகம்? சண்டியில் ஓடுவாங்களே கையில். என்ன நாடகம்னு கேக்குறீங்க? அந்த நாடகம் டிவிலடா இன்னைக்கு வெடி வரைக்கும் நடக்கக்கூடிய நாடகம் என்ன? என்ன நாடகம்னு கேக்குறீங்க? எப்படின்னா அதாவது மகாபாரதத்தில் ஒரு பாகமாக விளங்கக்கூடிய பாஞ்சாலி வனவாசம், சம்பகவல்லி திருமணம், இல்லையே கபாலசூரன் வதை. அப்பேற்பட்ட நாடகத்தை பெரியோர்கள் நியமித்து சிறியோர்கள் அரங்கேற்றபடியாக செய்திருக்கிறோம். பார்க்காததை பார்க்கலாம், பலகொண்ட ராமாயணம், கேட்காததை கேட்கலாம். சரி, கீர்த்திவிட்ட மகாபாரதம், மணிமேகலை, நாவல்ஸ், வன்னிய புராணம், புராணங்கள், இப்படி சொல்லக்கூடிய பலப்பட்ட கதைகள் இருக்கிறது. அதுல கற்றது கால் பாகம் கூட இல்லை. ஒரு தேன் கூட்டிலே எத்தனை துபாரங்கள்? லட்சக்கணக்கான துபாரம் இருக்குங்க இருக்கிறது. அப்படி கற்ற கதையோ கால் பாகம் இல்லை. பெரியோர்கள் ஆடுகிறார்கள், நாம சிறியோர்கள் அதை பார்க்கின்றோம், ஆடுகிறோம். ஏட்டில பாதி நாட்டிலே விளம்பரம் செய்கிறோம். எதற்காக? வயிற்றுக்காக ஆடுகிறோம், பாடுகிறோம். கலை அழிந்து போக கூடாது அப்படின்னு சொல்லி கலை நடத்தணும் அப்படின்னு சொல்லி நடத்துகின்றோம். அதாவது கவலைகளை போக்கும் கலை கூத்தாடிகள். இப்படியா? இப்படி இருக்கும் பொழுது இன்றைய தினம் அதாவது பாஞ்சாலி வனவாசம், சம்பகவல்லி திருமணம், இல்லையே கபாலசூரன் வதை, இப்படி நாடகத்தை அரங்கேற்றபடியாக செய்திருக்கிறோம். இந்த நாடகத்தில் நான் யாரு? என்னோட பெயர் தான் என்ன? எதற்காக வந்திருக்கிற? ஒண்ணு கூடாம சொல்லுங்க. ஒண்ணு கூடாம சொன்ன மகரூபி போகமாடா. இல்லைங்க, நீங்க யாரு? உங்க பேர் தான் என்ன? ஒன்னோடாம சொல்லுன்னு சொல்லுங்க. அப்படியா? நான் யாரு? என்னோட நாடு என்ன? நகரம் என்ன? எதற்கு வந்திருக்கின்றேன்? எதற்காக வந்திருக்கிறேன்? என்னால் என்ன ஆக போகுது? என்னால என்ன நடக்க போகுதுன்னு சொல்லுங்க.
நண்பா மகாராஜா குருநாடு குருகுலம் குருநாடு குருகுலம் குந்தி மக்கள் ஐவர் ஆச்சார்கள் குந்திமக்கா இவர்கள் இல்ல குந்திமக்கா இவர்கள் பதிவான சந்திரகுலம் பதிவான சந்திரகுலம் பாண்டவர்கள் ஐவர் ஆச்சார்கள் ஆண்டவர் ஐவர் ராஜர்கள். என்னுடைய பெயரோ உங்களுடைய பேரோ தர்மராஜன் ஆகும். ஓ தர்மராஜனுக்கு தர்மராஜனுக்கு ஏ தர்மராஜனுக்கு 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 கோமாளிக்கு ஐயா அப்படி பார்த்தா ஏங்க மகாராஜா மகாராஜன் நீ பேரு எப்படி பேரும் புகழும் தெரியுங்களா? எப்படி? மண்ணுக்கு விண்ணுக்கும் உங்களுக்கு கொடி கட்டி பறக்கணுங்க. கொடி கட்டி பறக்கணும். அதனால கை ஆட்டமா போய் ஆட்டமா மேல இருக்குங்க. மண்ணுக்கு விண்ணுக்கும். அப்படியா? ஆமா. அப்படி இருந்துட்டு பதிலும் அப்படி மகாராஜனுடைய தர்மராஜன் என்னுடைய பெயர் இருந்துட்டாலும் நாங்கள் எத்தனை பிள்ளைகள் பிறந்தோம்? எத்தனை பேர் அண்ணன் யார் யார் பிறந்தோம்? யார் யார் அண்ணன் ஐவர் ராஜர்கள் பிறந்தோம். ஓஹோ. ஐவர் ராஜர்கள் யார் யாரு? யார் யாரு? தர்மராஜன் நான், தம்பியாகிய பீமச்சேனன், தம்பியாகிய அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் என்று சொல்லக்கூடிய ஐவர் ராஜர்கள். ஓ 5 பேர் பிறந்திருக்கீங்களா? அப்படி ஐவர் ராஜர்கள் பிறந்தாலும் யாருக்கு பிறந்தோம்? யார் யாருக்கு? யாருக்குடா பிறந்தோம்? யாருக்கு பிறந்தீங்க? எங்க தாய் தந்தைகள் யாரு? தாய் தந்தையர் யாரு? யாரா? யாரு அப்பா அம்மா அப்பா அம்மா? சொல்லு. இங்க பச்சைமாரா யாருக்கு? உங்களுக்கு தான். எனக்கு முசை. ஆமா ஏமா சரி போயிட்டீங்கன்னு யார் பதில் சொல்றது? சொல்ல மாட்டதா? சரி 10 மாதம் முன்னோர் 403000 திசைவன் நாடுகள் அங்கத்தில் ஈன்றெடுத்த ஆமா தாயாரோ குந்தி அம்மாள். ஓ தாயாரோ குந்தி அம்மாள். தந்தையாரோ பாண்டு மகாராஜன். பாண்டு மகாராஜன். ஐவர் பேரும்
இளைய தாய் மந்தாரிக்கும் நகுலன் சகாதேவன் இப்படி ஐவர் ராஜர்கள் பிறந்தோம். சரிங்க. அப்படி ஐவர் ராஜர்கள் பிறந்து யார் யாரு பிறந்திருக்கிறீங்க? தாயார் மந்தம்மா தேவிக்கு 2 பேரும், ஓஹோ, தாயார் குந்திக்கு 3 பேரும், ஓஹோ, 2 பேத்துக்கு ஐவர் ராஜர்கள் பிறந்தோம். சரிங்க. அப்படி ஐவர் ராஜர்கள் பிறந்து பங்காளி யாரு, பங்காளி யாரு, பகையாளி யாரு, எதிராளி யாரு, யாரு? உனக்கு யாரு எதிரி? நீதான்டா. ஏய், எனக்கு எதிரி, சரியான எதிரி இங்க 2 பேர் இருக்காங்க. யாரு அது? யாரு? முதல் காரணம் கொலவக்காரன் தான். அவங்க அடிக்காம இருந்துட்டே எனக்கு ஒரு தொல்லை இல்லைங்க. இல்ல, நீ கரெக்டா தான் சொன்ன. ஆமாங்க. மழை வந்துருச்சு, இதே சமயம் தூங்குறேன்னு. ஆமாங்க. ஆமா, தூங்கி இருப்பதா விட்ட இருந்தா தூங்கி இருப்பேங்க. சரி சரி. அச்சா, எனக்கு பந்து வகையாளியே.
மகாராஜா பங்கு பகையாளி பாதிநாடு சத்ராவதி ஆ. இன்னும் பகையாளி ஏற்பட்டான் பங்கு அதாவது ஆ. துரியோதரன் ஓ துரியோதரன் அன்னவன் ஆ. 12 வருடம் கானகம் ஓ 12 வருடம் அக்காவது ஒரு வருடம் மரவர்களாக இருந்து வந்தான் ஆ. பங்குள்ள பாதிநாடு பார்க்கலாம் என்று சொன்னான் யாரு துரியோதரன் முடக்குவா என்று சொல்லல சரி அன்னவன் விட்டு கட்டாளபடி ஆ. 12 வருடம் கானகம் சரிங்க அக்காவது ஒரு வருடம் மரபொருளாக இருந்து வந்து முடித்து வந்தோம் ஆமா உலகமாம் முனிவரை விட்டு நாடு கேட்டோம் சரிங்க பாண்டவர்கள் நாட்டை வச்சு ஆளுவது இருந்தால் ஆ. 99 ஆண் பிள்ளைகள் சரி என் தங்கையாகிய திருச்சடை சேத்தன சரியாக 100 பேர் இருக்கின்றோம் ஆமா ஒரு பெண் பிள்ளை தள்ளி ஆ. 99 பேர் ஆண் பிள்ளைகள் இருக்கின்றோம் ஆமா 99 பேர் தவிர போர் நடக்கணும் ஆஹா. போர்ல இருந்து பாண்டவர்கள் வந்து 99 பேரை ஜெயிக்கணும் சரி அப்பதான் இந்த நாட்டை வச்சு ஆளுவர்களா இல்லை என்று நான் முடிவு பண்ணுவேன் ஓஹோ அப்படின்னு சொல்லி விட்டான் யாரு துரியோதரன் துரியோதரன் சரிங்க இரண்டாவதாக ஆ. என் தம்பியாகிய ஆஹா. அதாவது அர்ஜுன மகன் புரேந்திரனை விட்டு நாடு கேட்டோம் சரி அதுக்கும் அந்த பதிலை வைத்தார் யாரு துரியோதரன் உண்மையதான் சரிங்க மாமனாகி கண்ணனை விட்டு நாடு கேட்டோம் ஆமா அப்ப கன்னடத்துல தெரி வைத்தார் என்ன தெரிவித்தார் பாண்டவர்கள் ஜெயிக்கணும் ஆமா 18ஆம் போர் நடக்கணும் ஆ. பாண்டவர்கள் ஜெயித்தால் இந்த நாட்டை வச்சு ஆளுவதற்கு அவர்களுக்கு திறமை சரி அப்படின்னா நாடு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி மறுத்து விட்டான் யார் துரியோதரன் மன்னன் துரியோதரன் ஆஹா. அன்னவன் விட்ட கட்டளபடி சரிங்க 12 வருட கானகமும் ஆ. ஓராவது அக்கியாண்டவாசம் முடித்து சரி 18 நாள் போரும் முடித்தோம் ஆஹா. அப்ப போர்ல முடிக்கிற போது சரி மக்கிட்ட மன்னவர்கள் எல்லாம் ஆ. மன்னோதி மன்னர்கள் எல்லாம் ஆமா ராஜோதி ராஜர்கள் எல்லாம் ஆ. பீஸ்மர் டோனார் கிருவாச்சாரியார் ஆ. இப்படி அசோத்தமா ஆ. இப்படி சொல்லக்கூடிய கர்ணன் ஆ. இப்படி சொல்லக்கூடிய ஆ. பலான வீரர்கள் எல்லாம் மடிந்தார்கள் போர்க்களத்துல சரிங்க அப்படி போர்க்களத்துல மடித்து ஏய். அஸ்தினாபுரத்துக்கு வந்தேன் சரிங்க அஸ்தினாபுரத்துல இது நாள் வரைக்கும் ஆ. 12 வருடமாக ஆகிவிட்டது நான் சரிங்க போர் முடித்து ஆ. 12 காலமாக நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றேன் சரிங்க இந்த தருமர் ஆ. ஆட்சி செய்வது சரி நாட்டு நடப்புல நல்லா இருக்குதா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை ஆமா நாடு நகரத்தை சுத்தி நான் பார்க்கவில்லை ஆமா நாட்டில் உள்ள குடிமக்கள் எல்லாம் எப்படி இருக்கிறாங்க எப்படி இருக்க போறார்கள் இருக்கிறார்கள் சுகமாக வாழ்கிறார்களா ஆ. கஷ்டத்தோடு வாழ்கிறார்களா ஆமா அப்படின்னு தெரியவில்லை ஆ. அதனால ஆ. இப்பொழுது ஆமா அரமனை சென்று சரி நான் அழைத்ததாகிய ஆ. என் தம்பியாகிய பீமச்சன் அழைத்தவா உங்க தம்பி கூட்டு வரேன் இந்த கதை பின்னால் தெரிவிக்கிறேன் ஆகட்டும் பீமச்சானன் மட்டுமில்ல ஆ. பீமச்சானன் ஆ. அகலன் ஆ. அதாவது திரௌபதன் ஆ. அனைவரும் அழைத்து வா ஆஹா. இந்த கதை பின்னால் தெரிவிக்கிறேன் உங்கத்தான் கூட்டு வரணும் ஆகட்டும். சரி ஆகட்டும் சென்று வருகிறேன். ஆகட்டும் போடா போட பஞ்சு சிங்கி வாத்தியாரா போடா உனக்கு தயவு